நடிகர் மோகன்ராம் நம்மோட அழைப்பில் இருக்கிற அவரிடம் பேசலாம். வணக்கம் மோகன்ராம். வணக்கம், சொல்லுங்க. தற்போது நடிகர் சங்கத்திலிருந்து சரத்குமார் மற்றும் ராதாரவி இருவரும் நிரந்தரமாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நடிகர்களுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறது நல்லா இல்ல. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்க்க வேணும். அது ரெண்டு பக்கத்துல இருக்கிறவங்களும் கடைபிடிச்சிருக்கணும். பிடிக்க வேண்டும், இனியும் பிடிக்க வேண்டும். இப்படி பண்றது எனக்கு ஒரு நடிகனா இதை பார்க்கும் பொழுது, நடிகர் சங்க உறுப்பினர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக உறுப்பினராக இருக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது எனக்கு மனசு ரொம்ப வேதனைப்படுது. என்ன இருந்தாலும் ராதாரவியோ சரத்குமாரோ அல்லது வேறு யாரா இருக்கட்டும், பெரிய நேம்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரோசஸ் இருக்கு, ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணியிருக்கலாம், பண்ணல, எனக்கு அதை பற்றி தெரியாது. ஏன்னா டீட்டெயில்ஸ் எங்கிட்ட இல்லை. இருந்தாலும் இப்படி நடிகர்களுக்குள்ள ஒரு பிரிவை உண்டாக்கி ஒரு இது பண்றது நல்லா இல்லை. இது எல்லாருமே தவிர்க்கணும். என்ன தேவையோ அதுக்கு உண்டான தீர்மானங்களை நிறைவேற்றி பாசிட்டிவா ஃப்ரண்ட்ல போறத பத்தி யோசிக்கிறதுக்கு எல்லாருமே இப்ப பாடுபடணும். ரெண்டாவது, இந்த செயற்குழு, இந்த பொதுக்குழு கூட்டத்தை பற்றியே நிறைய பேர் ஐ திங்க் நேற்றோ முண்டனாலோ கேஸ் போட்டு அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் கேஸ் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி மீட்டிங் நடத்தக்கூடாது அப்படின்னு. வென்யூ வேற மாற்றிருக்காங்க. அந்த வென்யூ மாற்றமே இந்த செக்ஷன் 26(2) ஆஃப் சொசைட்டிஸ் ஆக்ட் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டிய விஷயம். தன்னிச்சையாக அப்படி செயல்படக்கூடாது. ஒரு முக்கியமான ஒரு முன்னாள் தலைவரையும் முன்னாள் செயலாளரையும் நீக்கம் செய்ய போறோம்னா அதை அந்த நோட்டீஸ்ல கொடுத்துருக்கணும். ஏன்னா அப்போ நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்க கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயத்த இந்த மாதிரி பண்றது, அதுவும் ஒரு விதத்துல அவங்களுக்கு, அதாவது குற்றவாளின்னு சொல்லப்படும் அந்த நபர்களுக்கு, அவர்களுக்கு நம்ம கரெக்டான வாய்ப்பு அளிக்கலைங்கிறது தான் எனக்கு தோணும். அது அந்த மாதிரி பேச்சுக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. நடிகர் சங்கம் ஒன்னா இருக்கணும், எல்லாரும் ஒன்னா செயல்படணும், ஒன்னா முன்னேறதுக்கு பார்க்கணும். இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியே ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில இருக்கு. அந்த சூழ்நிலையில இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம ஒன்னா இருக்கிறதுக்கு விட்டுட்டு அந்த பாட்டு தான், பழைய பாட்டு தான் ஞாபகம் வருது. ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும்னு. நான் காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்கன்னு. நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கோம். எனக்கு ராமோகன் சார், இப்ப இந்த நடவடிக்கையால நடிகர் சங்கத்துல ஏதேனும் பிளவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? வேண்டாங்க, அதை பத்தி சொல்ல எனக்கு இன்னும் என்னவோ 3 நாள் முன்னாலதான் ஒரு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு இயக்குனர் சுபாஷ் இழந்தேன். இப்ப சங்கத்தையே இழக்கிறேன் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு சோகமா இருக்கு. எதுக்கு இது? ஒரு மூத்த நடிகரா சார், உங்க தரப்புல இருந்து இவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி அறிவுரைகளை வழங்க விரும்புறீங்க? நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு தயவு செய்து மறுபடியும் இதை பரிசீலனை செய்து அனைத்து உறுப்பினர்களுக்கும், உங்களுக்கு சார்பாக வாக்களித்தவர்களுக்கும் சரி, உங்களுக்கு எதிராக அந்த ராதாரவிக்கும் சரத் சாருக்கும் அவர்களுக்கு வாக்களித்தவர்களுக்கும் சரி, ஒரு சான்ஸ் சொல்லி எதற்காக பண்ணுகிறீர்கள், ஏன் இந்த முடிவு, அதை பற்றி உங்க கருத்து என்ன அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டிருக்கணும். மூத்த நடிகர்கள் எல்லாத்தையும் கேட்டிருக்கணும். ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்து இதை நீங்க கரெக்டா பேசுங்க, எங்களுடைய கூட்டத்துல பேசுங்க, பொதுக்குழு கூட்டத்துல பேசுங்க, அப்புறம் வாக்கு எடுப்போம். வாக்கு எடுப்பு எப்படி எடுத்தாங்க? பை ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ்ன்னுவாங்க. ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் இதுக்கெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் வாக்கு சீட்டு வச்சு அதுக்கு அவர்களை நீக்கம் செய்ய வேண்டும், நீக்கம் செய்யக்கூடாது, தனித்தனியா பண்ணி இது பண்ணணும்.